Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல ரீசெண்டா லான்ச் ஆன ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான மொபைல் பார்க்க போறோம். மாடல் பார்த்தோம்னா Vivo V40 Proங்கிற 5G ஃபோன் தான். இந்த ஃபோனோட பிரைஸ் 50000 ல இருந்து 56000 வரைக்கும் இன்னைக்கு Flipkart Amazon இருக்கு. இந்த ஃபோன் வந்து ப்ளூ கிரேங்கிற ரெண்டு கலர்ல வருது. இப்போ இந்த ஃபோனோட முக்கியமான ஃபீச்சர் என்னங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து RAM. இந்த ஃபோன்ல RAM வந்து ரெண்டு வேரியன்ட்ல வருது. ஒன்னு வந்து 8GB, இன்னொன்னு வந்து 12GB. ரெண்டுமே ஒரு மாசான ஆப்ஷனா இருக்கு. மல்டி டாஸ்கிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாமல் விர்ச்சுவல் RAM வந்து 12GB வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அடிஷனல் ஃபீச்சராக எடுத்துக்கலாமே தவிர ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்க முடியாது. எப்பயுமே டெடிகேட்டடாக இருக்கிற RAM தான் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரெண்டு வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து 256GB, இன்னொன்று வந்து 512GB. ஸோ ரெண்டுமே ஒரு மாசான ஆப்ஷன். இது மூலமாக நீங்கள் நிறையா ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து UFS 3.1 வந்து பேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் முக்கியமாக இந்த ஃபோனில் வந்து எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் சப்போர்ட் இல்லை. ஸோ அதனால் இன்டர்னல் ஸ்டோரேஜை நம்பி தான் இந்த ஃபோன் வந்து இருக்குது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா OS. இந்த ஃபோன் வந்து லேட்டஸ்ட் Android 14 பேஸ் பண்ணியிருக்கிற FunTouch OS வந்து பேஸ் பண்ணியிருக்கு. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் OS அப்டேட் பற்றி கிளியராக சொல்ல மினிமம் 2 அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் 4 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி பேச்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் இந்த ஃபோனில் நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பேட்டரி. ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து மினிமம் 5000 mAh இருந்தால் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 5500 வந்து mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து 80 watts கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா சிப்செட்டு. இந்த ஃபோனில் லேட்டஸ்ட் சிப்செட், ஃப்ளாக்ஷிப் சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. MediaTek D9200+ங்கிற சிப்செட் தான். இது 2023 ரிலீஸ் ஆன ஒரு சிப்செட்டு. இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிப்செட்னே சொல்லலாம். ஏன்னா இந்த சிப்செட் மூலமாக ஹெவியான டாஸ்க் வந்து கேம்ஸு, வீடியோ எடிட்டிங்கு, மல்டி டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். அண்ட் இது வந்து ஆக்டா கோர் பேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இதோட ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகம். 3.35 GHz ஸ்பீடு வந்து இது கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ்க்கான சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா இம்மார்டலிஸ் வந்து G715MC11 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டான ஒரு ஆப்ஷனாக வந்து இந்த சிப்செட் வந்து இருக்குது. ஸோ இந்த சிப்செட்டால தான் இந்த ஃபோனோட ப்ரைஸுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு ரீசனாக இருக்குது. அடுத்தது வந்து டிஸ்பிளே. இந்த ஃபோன் வந்து 6.78 ஸ்க்ரீன் இன்ச்சஸ் வந்து அல்ட்ரா ஸ்லிம் ஃபோனாக இருக்குது. அண்டு ரெசல்யூஷன் ஃபுல் HD+ கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபோனுக்கு வந்து Quad HD கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 120 Hz கொடுத்துருக்காங்க. AMOLED பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அண்ட் அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து 4500 பீக் நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷன். அண்ட் HDR10+க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளேயோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸு. இந்த ஃபோனில் பேக் கேமரா பார்த்தோன்னா ட்ரிபிள் செட்டப்பில் இருக்குது. 50 MB வந்து மெயின் கேமரா. இது வந்து சோனி IMX சென்சாரை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ சோனி சென்சார்னாலே கேமரா குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் சைஸுடைய காம்பினேஷன் வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. OIS-க்கான சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 50 MB அல்ட்ரா வைட் வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் சைஸ் பேஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் 50 MB டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் சைஸ் காம்பினேஷனில் இருக்குது. அதில் சோனி IMX 816 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது. OIS-க்கான சப்போர்ட் இருக்குது. செல்ஃபி கேமரா அகைன் 50 MB கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 4K வரைக்கும் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 2x ஆப்டிக்கல் ஜூம் இருக்குது. அண்ட் 50x டிஜிட்டல் ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கேமராக்கான நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமராவோட ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. காரணம் பார்த்தோம் அப்படின்னா சோனி சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த ஃபோனோட ப்ரைஸு. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 8GB 256 காம்பினேஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 50000 மினிமம். அதுவே நீங்கள் 12GB 512GB இன்டர்னல் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 56000 இன்றைக்கி Flipkart Amazonல இருக்குது. இதான் இந்த ஃபோனுடைய இன்றைக்கான ப்ரைஸான ரேட்டு. அடுத்தது வந்து வெயிட். இந்த ஃபோன் வந்து ஒரு அல்ட்ரா ஸ்லிம்மான ஃபோனு. ஸோ வெயிட் வந்து பார்த்தோன்னா 192 கிராம் இருக்குது. 200க்கு கீழே இருந்தாலே ஃபோன் வந்து உங்களுக்கு ஒரு கையில் ஒரு நல்ல லுக் அண்ட் ஃபீலாக இருக்கும். அதுக்கப்புறம் டெப்த்து பார்த்தோம் அப்படின்னா 7.58 வந்து வந்து கொடுத்துருக்காங்க. கனெக்டர் வந்து Type-C பேஸ் பண்ணி இருக்குது. அண்ட் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து இல்லை. இதில் மொத்தமே 2 ஸ்லாட் தான், 2 சிம் கார்டு தான் யூஸ் பண்ண முடியும். நானோ சிம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர். மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா இந்த ஃபோனில் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பேசிக்காக இருக்கிற வைஃபைக்கான ஆப்ஷன் இருக்குது. GPS-க்கான சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத்துக்கான சப்போர்ட் இருக்குது. சென்சார் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கான சப்போர்ட் இருக்குது.
அண்ட் ஆடியோ ஜாக் வந்து டைப் சி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ப்ரூஃப் வந்து IP6080 அண்ட் 69 இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் 1.5 மீட்டர்ஸ் வந்து டெப்த் வந்து அப் டு 30 மினிட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். அடுத்தது வந்து ட்ராபேக்ஸ். இந்த ஃபோனில் ட்ராபேக்ஸை விட அட்வான்டேஜஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் ட்ராபேக்ஸ்க்காக நம்ம சிலதை பார்க்கலாம். ஸோ என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் இல்லை. ஆனால் இது ரொம்ப பெருசாக இம்பேக்ட் ஆகாது. ஏன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் இப்போ மாசாக கொடுத்துட்டாங்க. 2 வேரியண்ட்டில் இருக்குது. 256 GB சூஸ் பண்ணுறதே ஒரு பெரிய ஆப்ஷன். அதுவே சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் அட்வான்ஸ்டாக 512 GB கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து ரொம்ப பெருசாக இம்பேக்ட் ஆகாது. பட் இது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அடுத்தது வந்து NFC-க்கான சப்போர்ட்டு இந்த ஃபோனில் கிடையாது. ஸோ இதுவும் ஒரு பெரிய ட்ராபேக்காக நம்ம சொல்ல முடியாது. அடுத்தது வந்து FM-க்கான சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுக்கல. ஸோ இது வந்து சில ஃபோன் வருது, சில ஃபோன் வரதும் இல்லை. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஃபோன். 8K வரைக்கும் ரெசல்யூஷன் கொடுத்தாங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஆனால் 4K வரைக்கும் தான் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அண்ட் முக்கியமான ட்ராபேக் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் இந்த ஃபோன் ரிலீஸ் ஆன இந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமான ரேட்டாக இருக்குது. ஒரு 38,000லேருந்து 45,000 வரைக்கும் இருந்ததுன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஆனால் இந்த ஃபோன் ஸ்டார்ட் பண்ணுற ரேஞ்சே பார்த்தோம் அப்படின்னா 50,000லேருந்து 56,000 வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. மேபி விலை குறைச்சாங்க அப்படின்னா இதுவும் ஒரு ட்ராபேக்காக இருக்காது. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய ட்ராபேக் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரீசன் டு பை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ரீசன் டு பை வாங்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ப்ரீமியம் ஃபோன். விவோ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிராண்டட் ஃபோன். ஸோ பிராண்டுக்காக வாங்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டியான ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் லேட்டஸ்ட்டு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது. அண்ட் டிசைனும் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராவுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 செட்டப்பில் வந்து கேமரா சைஸ் காம்பினேஷன் இருக்குது. ப்ளஸ் சோனி சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸலண்ட்டான குவாலிட்டி இருக்குது. அண்ட் பேட்டரிக்கும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல பர்ஃபார்மன்ஸாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசன் டு பை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் ஒர்த்து தான். பட் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, இந்த ஃபோனுடைய காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு ட்ராபேக்கை தவிர மற்றபடி இதில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.